நேரம் ஆக ஆக காவியாவுக்கு இந்த கேஸ பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாகுது. அதனால தன்னுடைய உடல்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு காவியா கிளம்பி போறா. அப்படி வந்தவளை பார்த்ததும் அர்ஜுனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஒரு வழியா நீங்க திரும்ப வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அர்ஜுன் காவியாவை வரவேற்கிறா. நான் உடனடியா அந்த பெண்ணத்தை பார்த்தாகணும். அந்த பெண்ணத்தை மட்டும் கிடையாது, அது சம்பந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்தாகணும், தயவு செய்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் அர்ஜுனும் அவ சொன்ன மாதிரி அதுக்கு ஏற்பாடுகளை செய்யறான். காவியா அந்த பிணமும் அதோடைய உடைமைகளும் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரப்படுறா. அப்படி அழைச்சிட்டு வரப்பட்டவ அந்த பிணத்தை வெளிச்சத்துல பார்த்ததுக்கு அப்புறமா தன்னையே அறியாம மெய் மறந்து போய் அந்த பிணத்தையே பார்த்தபடி நிற்கிறா. அந்த நேரத்துல அந்த இடத்துல வேற எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு முக்கியமா படல. அந்த பிணத்தை மட்டும்தான் அவ கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருந்தா. இத அர்ஜுனுமே கவனிக்கிறான். காவியா அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து அவளுடைய டீம் மெம்பர்ஸ் அவகிட்ட ஓடி வராங்க. நீ எப்படி இருக்க, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே காவியாவுடைய காதுல விழவே இல்லை. அவளுடைய கண்கள் அந்த அமர்ந்திருந்த நிலைமையில இருக்கிற அந்த சவத்து மேல மட்டும்தான் இருந்துச்சு. அத கவனிச்ச அந்த டீம் மெம்பர்ஸ்ல ஒருத்தன், வேலை வேலைன்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்திருக்க வேண்டியது தானே, இந்த வேலை எல்லாத்தையும் நாங்க பார்த்துருக்கோமே, எனிவே நீ திரும்ப வந்துட்ட, அதனால நாங்க கண்டுபிடிச்ச சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லிட்டோம். இது ஏறத்தாழ 1000 வருஷங்கள் பழமையான ஒரு சவம். ஆனா இது 1000 வருஷம் பழமையானதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு அரிய வகை மூலிகையால, ஏதோ ஒரு மருந்தால இந்த பிணத்தை கொஞ்சம் கூட அழுக விடாம பாதுகாத்து வச்சிருக்காங்க. 1000 வருஷம் ஆகியும் இந்த பிணம் இப்படியே தான் இருக்குது. இதோடைய ரகசியம் என்னன்ட்டு நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிணத்தோடைய உடைமைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு அரசனா இருந்து ஆராய்ச்சி பண்ணவருடைய சவமா இருக்கும்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி ஆட்சி பண்ண அந்த அரசனுடைய பேர் என்ன தெரியுமா? விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லி அந்த குழுல இருந்த ஒருத்தன் சொல்லும்போது தன்னையே அறியாம காவியாவும் விக்ரமாதித்யா அப்படின்ற பேரை உச்சரிச்சு பாத்துக்கிறா. இந்த அரசனுடைய கத்தி கேடயம், அவ உபயோகப்படுத்தின நிறைய விஷயங்கள் இவன் கூடவே சேர்ந்து பதப்படுத்தப்பட்டிருக்குது. அதை எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். உன்னால இப்ப முடியும்னா நீ வந்து அதை பாருன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அதெல்லாம் அவளுக்கு பெருசாவே தெரியல. அவளுடைய கண்கள் இமைக்காம அந்த விக்ரமாதித்யா அப்படின்ற அரசனுடைய சவத்து மேலேயே இருந்துச்சு. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் காவ்யா காவ்யான்னு சொல்லி அவளுடைய பேரை சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவ கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அப்போதான் அர்ஜுன் காவ்யா அப்படின்னு சொல்லி அவளுடைய கையை பிடிச்சு அவளை திருப்புறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சுய நினைவே வருது. உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலன்னு சொல்லிட்டு தோணுது, நீ பேசாம போயிட்டு ஓய்வு எடுத்துக்கோ, மீதி கதைகளை அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லி அர்ஜுன் ரொம்ப அக்கறையோட காவ்யா கிட்ட சொல்றான். ஆனா அவளால எதுக்குமே பதில் சொல்ல முடியல. தன்னுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட இந்த விக்ரமாதித்யாவுடைய கதை என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், எதனால இப்படி ஜீவ சமாதி அடைஞ்சான், நம்ம வரலாற்றுல படிச்ச அந்த விக்ரமாதித்யாவும் இவனும் ஒரே ஆளான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி காவ்யா சொல்றா. உடனடியா எனக்கு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா அந்த இடத்த விட்டு வெளியில வரா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மூச்சே வருது. அர்ஜுனும் காவ்யா கூடவே வந்தவன், நீ எதுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே டென்ஷனா இருந்த, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் பல பிணங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், பல அகழ்வாராய்ச்சிகளை நான் பண்ணியிருக்கேன், ஈஜிப்ட்ல இருக்கிற மிகப்பெரிய மம்மீஸ கூட நான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஆனா என்ன காரணமோ தெரியல, இந்த பஞ்சவன் பூஞ்சோலை என்னை ஏதோ ஒரு வகையில ஈர்த்துக்கிட்டே இருக்கு. அதுவும் விக்ரமாதித்யா அப்படின்ற அந்த பேரை கேட்டதும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு எனக்குள்ள ஏற்படுது. அது ஏன், என்ன, எதுக்காக நான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலன்னு சொல்லி காவ்யா சொல்றா. அர்ஜுனுக்கும் இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு.
இருந்தாலும் சரிவா நான் உன்னை வீட்டை ட்ராப் பண்ணிடுறேன், இது சம்பந்தமா ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உடனடியா நான் வந்து சொல்றேன்னு சொல்லி அர்ஜுன் அவளை வீட்டுல விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். காவியாவுடைய மனசெல்லாம் அந்த விக்ரமாதித்யா மேலதான் இருந்துச்சு. எதுக்காக, என்ன, ஏது, யாரு அப்படின்னே தெரியாத ஒரு பெணத்து மேல நம்ம ஈர்க்கப்படுறோம்னு சொல்லிட்டு அவளுக்கே குழப்பமா இருந்தது. அவ அதிகமா குழம்ப அவளுடைய பேக்குள்ள இருந்த அந்த மாணிக்க கல்லும் மின்ன ஆரம்பிச்சது. அதோடைய பிரகாசம் நேரமாக ஆக ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த பிரகாசத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே காவியாவுக்கு புரியல. அப்போதான் அன்னைக்கு சாயந்தரம் காவியாவை பார்க்கறதுக்காக அர்ஜுன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். அப்படி வந்தவன், உன்னுடைய டீம் மெம்பர்ஸ் இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, உன்னால முடிஞ்சதுன்னா இதை டீகோட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பைய கொடுக்கறான். அந்த பைக்குள்ள ஓலைச்சுவடிகளால உருவான ஒரு புத்தகமும் இருக்குது. இதை பார்த்த காவியா இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த சவக்குழில இருந்து எடுத்தாங்களாம், இது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஒருவேளை உன்னால இதை படிக்க முடியுது அப்படின்னா கொஞ்சம் படிச்சு அந்த பெணத்துடைய ரகசியம் தான் என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் சொல்ல, எனக்கும் ஆர்வமா இருக்குன்னு சொல்லி அர்ஜுன் கேட்கும்போது காவியாவும் அதை படிக்க முயற்சி பண்றா. ஆனா அதுல என்ன எழுதி இருக்குதுன்னே அவளுக்கு புரியவே இல்லை. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லும் போது மனச ஒருநிலைப்படுத்தி அது மேலேயே முழு கவனத்தோட படிச்சுப்பாரு, உனக்கு அது புரியும்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றான். காவியாவும் 1-2 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இப்போ தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த புத்தகத்துல என்னதான் எழுதி இருக்குன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறா. ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தியால ஈர்க்கப்பட்டவ மாதிரி அந்த புத்தகத்துல இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன்னையே அறியாம அவ படிக்க ஆரம்பிக்கிறா. இது அந்த விக்ரமாதித்யாவோட வரலாறு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி விக்ரமாதித்யா அப்படின்ற இந்த அரசன் பாரத தேசத்துல மிகப்பெரிய ஒரு சாம்ராட்டா இருந்தான். அவனுக்கு இறக்கம்னா என்னன்னு தெரியாது, கருணைனா என்ன தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் போர் செய்யணும், எதிரிகளை வம்சம் பண்ணணும், தன்னை எதிர்த்து நிக்கிறவங்களை பூண்டோடு அழிக்கணும், அவ்வளவுதான். விக்ரமாதித்யாவுக்கு வேற எது மேலையும் எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மூர்க்கத்தனமா இருந்தான். அரசவைக்கு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த அப்பாவையே சிறை வச்சான். தன்னைத்தானே பட்டத்து இளவரசனாவும் ஆட்சி செய்துட்டு இருந்த மாகாணத்துக்கு அரசனாவும் முடிசூட்டிக்கிட்டான். பல போர்களை செஞ்சான், தன்னுடைய ராஜ்யத்தையே விஸ்தரிச்சான். அவனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. அவ இளம் பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்கும் போனான். ஆனா ஒரு வாலிபனுக்கு ஏற்படுற மாதிரி அவனுக்கு மோகமும் காதலும் பெண்கள் மீதோ எந்த ஒரு ஈடுபாடுமே வரல. ஒரு அரசனா அவன் ஆட்சி செய்யணும்னா அவனுக்கு ராணியா ஒரு பொண்ணு தேவை. ஆனா அவனுடைய மனசோ தன்னுடைய ராஜ்யத்துல இருந்த எந்த ஒரு பெண் மேலையும் ஈடுபட்டு போகல. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நீ அரசனா இருக்க முடியும், இல்லைன்னா உன்னுடைய பதவி பறிக்கப்படும் சொல்லிட்டு பயமுறுத்தினதுக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம, சரி நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன், எனக்கு தகுதியான ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லிட்டு விக்ரமாதித்யா தன்னுடைய அமைச்சரவைக்கு உத்தரவு கொடுக்கறான். அரசனுடைய அந்த உத்தரவை ஏத்துக்கிட்ட அந்த அமைச்சர்களும் பல நாடுகளுக்கு போறாங்க. தங்களுடைய அரசனுக்கு தகுதியான இளவரசி எங்கேயாவது இந்த பாரத கண்டத்துல இருக்காளான்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. ஆனா விக்ரமாதித்யாவுடைய மூர்க்கத்தனத்தையும் அவனுடைய கொடுங்கோலாட்சியும் கேள்விப்பட்ட பல அரசர்கள் தங்களுடைய பெண்களை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. அதே சமயத்துல அவனுக்குமே எந்த பெண்கள் மேலையும் ஈர்ப்பு வரவே இல்லை. அப்படி இருக்கும் போதுதான் பல ராஜாங்கத்தை வென்ற அரசனான விக்ரமாதித்யாவுக்கு தனக்கு இணையான தன்னுடைய மனசு கவர்ற வகையில ஒருத்தி கூடவா இந்த பூமியில இல்லைன்னு சொல்லி தனக்கு இணையான பெண்ணை தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி வருது. பல நாடுகள் தேடி அலைறான். ஆனா அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவனை ஈர்க்கிற மாதிரி ஒரு பெண்ணை கூட அவனால பார்க்க முடியல. அதனால இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜகுரு கிட்ட அவன் கலந்து ஆலோசிக்கும் போது, மூர்க்கத்தனத்திலேயே மூழ்கி போன நீ உன்னுடைய மனச மென்மையாக்குற அந்த பெண்ணை பார்க்க முடியாதது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. ஒருவேளை நீ அவளை பார்த்தே இருந்தாலும் இவதான் உனக்கு இணையானவ அப்படின்னு சொல்லிட்டு
அவளை தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மூர்க்கத்தனம் உன்னுடைய கண்களை கட்டி போட்டு இருக்கு. அதனாலதான் நீ இப்படி தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. அதனால நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வழியையும் சொல்றாரு. அவர் சொன்ன அந்த வழிப்படி தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா மாந்திரீகத்தை கையில எடுக்கிறான் விக்ரமாதித்யா. தன்னுடைய ராஜகுருவுடைய ஆலோசனைப்படி மகா சக்தி வாய்ந்த முனிவர்களை வச்சு ஒரு மாபெரும் யாகத்தை உருவாக்குறான். அந்த யாகத்தோடைய முடிவுல அவனுக்கு ஒரு மாணிக்க கல்லு கிடைக்குது. உன்னுடைய மூர்க்கத்தனத்தால உன்னுடைய துணைவிய உன்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த கல்லு அவளை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். எந்த பெண்ணை நீ பார்க்கும்போது இந்த கல்லு சிவப்பு நிறத்துல பிரகாசமா மிளிருதோ அந்த பொண்ணுதான் உனக்கானவ, உன்னுடைய சரிபாதியானவன் சொல்லிட்டு அந்த முனிவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறமா விக்ரமாதித்யா நான் எங்க போனாலும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போறான். ஆனா அவன் எத்தனை தேசங்கள் அலைஞ்சாலும் அந்த கல்லோ மின்னவே இல்லை. அதனால தொடர்ந்து பல பூஜைகளை பல மாந்திரீக வித்தைகளை அவன் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தான். ஒரு காலகட்டத்துக்கு மேல அவனுடைய ஆட்சியை பிடிக்காதவங்க தன்னுடைய அரசன் ஒரு மாந்திரிகவாதின்னு சொல்லி முத்திர குத்தி அவனை அரியணையை விட்டு துரத்திடிக்க முயற்சி பண்ணாங்க. அதனுடைய விளைவா ஒரு மாபெரும் சடங்கு செஞ்சுட்டு இருந்த போது விக்ரமாதித்யாவை முதுகுல இருந்து குத்தி அவனுடைய உயிரை பறிச்சு அவனை கொல்லவும் செய்யறாங்க. அவனை கொன்னது மட்டும் இல்லாம அவனுடைய ராஜகுரு, அவனுடைய அமைச்சரவை, அவனுக்கு அந்த மாந்திரிகத்துக்கு உதவன எல்லாரையுமே அந்த மக்கள் கொல்றாங்க. அப்படி கொன்னதும் ஏற்கனவே மாந்திரிகத்துல தேர்ந்தவன் தான் இந்த விக்ரமாதித்யா. அவனுடைய ஆத்மா தங்களை பழிவாங்க வருமோன்னு சொல்லிட்டு பயந்த அந்த மக்கள் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சு அவனுக்கு ஜீவ சமாதிய கட்டணம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இறந்து போன அவனுடைய ஆத்மா உலகத்துல தங்களுடைய வம்சாவளி எங்க இருந்தாலும் தேடி கொள்ளுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல அவன் இறந்து போன அந்த 16 நாட்களுக்குள்ள அவனுடைய பிணத்தை அவங்களுடைய ஊர்ல இருந்து பல 1000 மைல்கள் தூரத்துல கொண்டு வந்து இந்த பஞ்சவன் பூஞ்சோலை அப்படின்ற கிராமத்துல கிட்டத்தட்ட 108 அடிக்கு கீழே என்ன ஆனாலும் சரி அவனுடைய ஆத்மா வெளியிலவே வரக்கூடாது அப்படின்ற உள்நோக்கத்தோட அவனை ஜீவ சமாதி நிலைமையில பொதைச்சு ராஜாங்கத்து மேலதான் மிகப்பெரிய ஒரு வெறியோட சுத்திட்டு இருந்தானே அவனுடைய ஆத்மா இதே இடம்தான் தன்னுடைய அரசவைன்னு சொல்லிட்டு நினைச்சு இங்கேயே முடங்கி போகட்டும்னு சொல்லி அவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் அவன் கூடவே புதைச்சு அவனுக்கு ஜீவ சமாதி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா காலம் மாறிச்சு, ராஜ்யங்கள் மாறிச்சு, அரசர்கள் மாறினாங்க. விக்ரமாதித்யாவுடைய இந்த சரித்திரம் வெளியிலவே வரல. இந்த கதைகள் எல்லாத்தையும் காவ்யா படிச்சு முடிக்கிறா. எப்படி இவ்வளவு வேகமா இவ்வளவு தெளிவா அவளால படிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவளாலேயே நம்ப முடியல. இது எல்லாத்தையும் மௌனமா அமைதியா அர்ஜுனும் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தைகளுமே வரல. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேருடைய மனசும் கலங்கி போயிருந்துச்சு. 2 பேருடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் மௌனத்துக்கு அப்புறமா காவ்யா அர்ஜுன் கிட்ட, ஒருவேளை அவன் ஆசைப்பட்டிருந்த அன்பு அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கொடூரமானவனா அவன் வாழ்ந்திருக்க வேணால, ஏதோ ஒரு வகையில அவனுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம போனதுனால தானே இந்த ஒரு முடிவு அவனுக்கு ஏற்பட்டுச்சு. தன்னுடைய காதலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்ட அந்த ஆசை எந்த வகையில தப்புன்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாங்க. இறந்து போனவனை ஜீவ சமாதி செஞ்சு ஒரு வீரனுடைய ஒரு சரித்திரத்தையே இந்த நாட்டுக்கு தெரியாம பண்ணதெல்லாம் எந்த வகையில நியாயம் புரியலன்னு சொல்லி காவ்யா மனசுடைஞ்சு சொல்றான். அர்ஜுன் அதுக்குமே பதில் சொல்லுற. ரொம்ப நேரம் கழிச்சு அர்ஜுன் அவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கூடவே சேர்த்து புதைச்சாங்கன்னா அந்த மாணிக்க கல்லையும் அவங்க புதைச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மாணிக்க கல்ல யாருமே பார்க்கலையே, ஏன் நானுமே பார்க்கலையேன்னு சொல்லும் போது காவ்யாவுக்கு வேர்த்து போயிடுது. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அது மாணிக்க கல். யாராவது
அந்த மாணிக்க கல் மேல ஆசைப்பட்டு அதை எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? அத பத்தி நம்ம எதுக்கு பேசணும்னு சொல்லி காவ்யா சொல்றா. அர்ஜுனும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, அது சரி, ஆசை யாரதான் விட்டுச்சு? தன்னுடைய காதலிய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஆசையால ஒருத்தன் செத்தே போயிட்டான். கேவலம் மாணிக்க கல் தானே. அது மேல இருக்கிற மோகத்துல யாராவது அத வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். அது எங்க இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு உரிய பொருள் அவங்க கிட்ட இருந்தா அதுவே சந்தோஷம் சொல்லிட்டு அர்ஜுன், சரி நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிக்கிறான். அவன் அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது காவியா அவனை தடுத்து நிறுத்துறான். இருங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட அவ சொல்லும் போது, டீ தானே, நானே டீ போடுறேன்னு சொல்லி அவன் கிச்சனுக்குள்ள போறான். அவன் கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா காவ்யாவுக்கு திரும்ப திரும்ப அர்ஜுன் சொன்ன அந்த வார்த்தைகள் மட்டும்தான் ஞாபகத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒன்னும் அவ்வளவு பேராசை பிடிச்சவ கிடையாது, ஒரு மாணிக்க கல்லுக்காக எப்படி அவன் என்ன அந்த மாதிரி சொல்லலான்னு சொல்லிட்டு காவ்யாவுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அதனால உள்ள அர்ஜுன் டீ போட்டுட்டு இருக்கும்போது தன்னுடைய பேக்குள்ள அவ ஒளிச்சு வச்சிருந்த அந்த மாணிக்க கல்ல அவ கையில எடுக்கிறான். அப்படி கையில எடுத்தவ அர்ஜுன் கிட்ட நேரா அந்த கிச்சனுக்குள்ள போறா. போனவ, அர்ஜுன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய் எடுக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம அர்ஜுனும், அந்த மாணிக்க கல் இருக்கு இல்லையா, அது சாதாரணமாலாம் மின்னாது. அந்த மாணிக்க கல் நீ நினைக்கிற மாதிரி ஒரு மாந்திரிகத்தோட வெளிப்பாடு கிடையாது. அதுக்குள்ள அந்த விக்ரமாதித்யா தன்னுடைய ஆத்மாவையே ஒளிச்சு வச்சிருக்கான். தன்னுடைய காதல அவன் ஒளிச்சு வச்சிருக்கான். தன்னுடைய நேசத்தை அவன் ஒளிச்சு வச்சிருக்கான். நீ சொன்ன இல்லையா அன்புன்ற ஒரு விஷயம், ஆமா, அவனுக்கு அது எப்பவுமே கிடைச்சது கிடையாது. அந்த ஒட்டுமொத்த அன்பையும் தன்னுடைய இதயத்தையுமே அவன் அந்த மாணிக்க கல்லுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். அதனாலயோ என்னவோ, என்னதான் அந்த மாணிக்க கல் அவனுடைய சக பாதியை கண்டுபிடிச்சாலும் அந்த கல் ஒளிரணும்னா அதுக்கு அவனுமே அந்த இடத்துல கூட இருந்தாகணும். அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சந்திக்கிற அந்த சூழ்நிலையில மட்டும்தான் அந்த மாணிக்க கல் தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தும். பல வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 1000 வருஷங்களா அந்த கல் யாரை பார்த்துமே மின்னுது. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆத்மா தானே முன் வந்து சாந்த நிலையை ஏத்துக்க முயற்சி பண்ணும் போதுதான் நீ வந்த அந்த இடத்துக்கு. ஒளிரவே ஒளிராதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்ச அந்த கல் பல 1000 வருஷம் தவ பயனா அன்னைக்கு நீ வரும்போது ஒளிர்ந்துச்சு. அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நான் தேடின என்னுடைய அந்த ஒருத்தி, அவ அப்போ பிறக்கல, 1000 வருஷம் கழிச்சு இப்ப பிறந்திருக்கான்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பும்போது அந்த கல் மறுபடியும் ஒளிர ஆரம்பிக்குது. அவனுடைய கண்களும் காவ்யாவுடைய கண்களும் நேருக்கு நேரா சந்திக்கும் போது அந்த கல் தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துச்சு. அப்போதான் காவ்யாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கல் ரொம்ப பிரகாசமா ஒளிர்விட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அர்ஜுன் தன்னை தேடி தன்னுடைய வீட்டுக்கு வரான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த இடைவேளை குறைய குறைய இந்த கல்லோடைய பிரகாசம் அதிகமாகிட்டே இருக்குதுன்ற ஒரு விஷயம் காவ்யாவால புரிஞ்சுக்க முடியுது. காவ்யா பயந்து போறா. அப்போதான் அவளுக்கு தன்னை அடையறதுக்காக அந்த விக்ரமாதித்யா அப்படின்ற அந்த கொடூரமான அரசனுடைய ஆத்மா அர்ஜுனுடைய உடம்ப பயன்படுத்திட்டு இருக்குதுன்ற விஷயம் அப்போதான் அவளுக்கே தெரிய வந்துச்சு. அவ அதிர்ச்சியாகி உறைஞ்சு போய் நின்ன அந்த சமயம் அர்ஜுனுடைய உடம்புக்குள்ள இருந்த விக்ரமாதித்யா 1000 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி காவியாவை பார்த்து புன்னகைக்கிறான். அவ வெளியில தப்பிச்சே ஓட முடியாத மாதிரி அந்த கிச்சனுடைய கதவுகள் தன்னாலேயே அடைக்கப்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கும்? மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.